ஒற்று எங்க மிகும் மிகாது அப்படின்றதுக்கு இந்த 4 அடிகள் ஒரு சிறந்த சான்று. பாலை தந்து ஆட்கொண்டார், சூளை தந்து ஆட்கொண்டார், ஓலை தந்து ஆட்கொண்டார், அதே போல காலை தந்து ஆட்கொண்டார். இப்ப பாலை தந்து திருஞான சம்பந்தரை சிவபெருமான் ஆட்கொண்டார் அப்படின்ற இடத்துல பாலை தந்து இத்து என்கிற ஒற்று மிகுந்து வருகிறது. சூளை தந்து ஆட்கொண்டார், திருநாவுக்கரசருக்கு சூளை என்கிற நோயை தந்து ஆட்கொண்டார் அப்படின்றப்ப அந்த சூளை என்கிற நோயை என்பது அங்கே மறைந்து வருகிறது. அதனாலே அங்கே ஒற்று இத்து என்பது மிகாது. அதே போல ஓலை தந்து ஆட்கொண்டார் அப்படின்றப்ப சுந்தரரை அவர் ஆட்கொண்ட முறையை சொல்றாங்க. அங்கே ஓலையை தந்து அப்படின்னா சுவடியை தந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப ஐகாரம் அங்கே மறைந்து வருகிறது, தொக்கி வருகிறது. அதனால அங்கேயும் இத்து என்பது மிகாது. அதே போல மாணிக்க வாசகருக்கு அவர் காலை தந்து ஆட்கொண்டார்னா தன்னுடைய திருவடிகளை தந்து ஆட்கொண்டார். காலை தந்து அந்த இடத்துல இத்து மிகுந்து வருவதை பார்க்கலாம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு விரியாக வரும்போது அங்கே ஒற்று மிகுந்து வருகிறது. அதுவே தொக்கி வரும்போது அங்கே ஒற்று மிகாது என்பதை ரொம்ப அழகா இந்த 4 அடிகள் வழி விளக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்த எனக்கு சொன்னவர் நம்மளுடைய பேராசிரியர் தாமரைக்கண்ணன் ஐயா தான். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லணும். நன்றி, வணக்கம்.